இந்த ஸ்தலத்தில் இந்திரனுக்கு ஒரு பிரச்சனை, இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம், அது ஏதோ ஒரு பிரச்சனை, இந்திரனுக்கு மன வருத்தம் காரணமாக இந்த ஸ்தலத்தில் வந்து அருள்மிகு புரந்தீஸ்வரரை தரிசனம் செய்து அவருக்கு அர்ச்சனையெல்லாம் செஞ்சு ரொம்ப அருமையாக தன்னுடைய இந்திர பதவியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம். வெங்குன்றத்து கோட்டை மருதநாடு என்று வழங்கப்பட்ட இந்த ஊர் மருதாடு என்று வழங்கப்படுகிறது. மருத மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாகவும் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் சூழ்ந்த மருத நிலத்திற்கு மருதம் என்று பெயர். அதேபோன்று வயல்வெளிகள் சூழ்ந்த இந்த கிராம பகுதி மருத நாடு என்று இருந்து மருதாடு என்று தெரிந்திருக்கிறது. இந்த திருத்தலத்திலே இந்திரன் வழிபாடு செய்த திருத்தலம் இது. இந்திரன் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களினாலும் சாபங்களினாலும் மிகுந்த மனவேதனையுற்று மனம் குழம்பிய நிலையில் இருக்க அகத்தியரால் மருதவனத்திலே சிவனை வைத்து வழிபாடு செய்து பூஜை செய்தால் மனக்குழப்பங்கள் நீங்கும் என்று பணிக்கப்பட்டு மருதவனத்திலே மருத மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாகிய இந்த தலத்திலே வந்து சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் செய்வித்து இந்திரன் வழிபாடு செய்த ஈஸ்வரர் புரந்தரன் என்றால் இந்திரன் என்று பொருள். இந்திரன் வழிபாடு செய்த ஈஸ்வரர் புரந்தரீஸ்வரர். இந்த திருத்தலத்திலே மேற்கு நோக்கிய ராஜகோபுரம், மிக பிரம்மாண்டமான மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்கிறது. கோவிலின் உள்ளே வரும்பொழுது எந்த சன்னதி எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்பது சற்றே ஒரு குழப்பத்திற்குரிய திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது. திசை மயக்க கோயில் என்று சொல்லக்கூடிய பெயருடன் சன்னதிகள் எங்கு அமைந்திருப்பது என்பது புதிதாக வருபவர்களுக்கு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தும். சுவாமியினுடைய கருவறைக்கு உள்ளே செல்லக்கூடிய வழியாகப்பட்டது தெற்கு நோக்கிய சன்னதியாக அமைந்திருக்கிறது. உள்ளே நடுநாயகமாக எம்பெருமான் சிவபெருமான் கிழக்கு நோக்கி கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். சாளர வகை கோயில் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இந்த கோயில் இருக்கிறது. நந்தியம்பெருமான் இறைவனை நேராக கண்ணுறாமல் சந்தின் வழியாக ஒரு சிறிய ஜன்னலின் வழியாக சுவாமியை கண்ணுற சிறப்புற அமைந்திருக்கின்றது. சுவாமியினுடைய சன்னதிக்கு நேர் பின்புறமாக ஆறுமுகப் பெருமான் வள்ளி தேவியானுடன் காட்சி தருகிறார். அது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். ஈசான்ய மூலையிலே பைரவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. தனி சன்னதியில் தெற்கு நோக்கியவாறு காலபைரவர் சிறப்புற காட்சி தருகிறார். அம்பிகையினுடைய திருக்கோயில் தெற்கு நோக்கியபடி அன்னையினுடைய திருவுருவம் பார்ப்பவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையிலும் கருணை பொருந்திய முகத்துடனும் அன்பு கடாட்சத்துடனும் சிறப்புற அமைந்திருக்கின்றது. கோவிலுடைய தலவிருட்சம் வில்வமரம். ஊரினுடைய பெயரை குறிப்பதற்காக மருதமரமும் ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தலவிருட்சமான வில்வமரத்திற்கு அடியில் எந்த திருக்கோயிலும் காண முடியாத அபூர்வ நாகம் ஒன்று பிணைந்த நிலையில் இந்திரனுடைய மனக்குழப்பங்கள் எப்படி பிணைந்து காணப்பட்டதோ அதுபோல 4 நாகங்கள் ஒன்றாக பிணைந்த நிலையில் காணப்படுகின்றது. ஆக இப்படி புராதனமாக விளங்கக்கூடிய இந்த மருதாடு கிராமம், இந்த மருதாடு கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்திரன் வழிபாடு செய்த புரந்தர ஈஸ்வரர், இந்திரன் ஸ்தாபிதம் செய்த இந்திர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருக்குளம், அனைத்தையும் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா விதமான சுபீட்ச நன்மைகள் கிடைக்கும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கோமதி சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்குது. அந்த கோமதி சக்கரம் சங்குனால் ஆனதாக இருக்கும். ஒரு 12-15 பீஸ் வாங்கி வச்சுக்கலாம். அந்த கோமதி சக்கரத்தை வாங்கி வச்சு தினமும் சிவனுக்கு ஓம் சிவாய நமகா, ஓம் மகேஸ்வராய நமகா, ஓம் சம்புவே நமகா, ஓம் பினாகினி நமகா, ஓம் சசிசேகராய நமகா, இந்த மாதிரி சிவார்ச்சனை செய்தால், கோமதி சக்கரம் வைத்து சிவபெருமானை அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி அகலாது வாசம் செய்வாள். அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோமதி சக்கரத்தில் நித்திய வாசஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கண்டிப்பாக எல்லா கடைகளையும் கிடைக்கிது, கேட்டு பாருங்கள். அது வாங்கி பெரிய அது ஒரு 500 ரூபா 1000 ரூபாலாம் வராது. மொத்தமே பார்த்திங்கன்னா 50 ரூபா வரும், அதிகபட்சம் 60 ரூபா வரும், அதுக்கு மேலே வராது. அதனால் சாமி இது சொல்கிறார், இது ஒரு 1 லட்ச ரூபா வருமாட்டிருக்கு, இதை வாங்கி வைக்க, அப்படிலாம் கிடையாது. 50 ரூபா அதிகபட்சம் நான் சொல்கிறேன். இது வாங்கி வைத்து உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறிய அளவு சிவபெருமானுக்கு பெரிய அளவில் பூஜை செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் கோமதி சக்கரத்தால் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வரும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி, இந்த நன்னாளில் அருள்மிகு இந்திரன் பூஜித்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய வாழ்வில் பதவியால் ஏற்படக்கூடிய பயமும் அதற்கு ஏற்படக்கூடிய பக்குவத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான இந்திர பிரசாத வள்ளி தாயார் உடனமர் அருள்மிகு
புரந்தீஸ்வரர் சந்நிதியில் இன்று கற்பூர தீபம் அருள் மணக்கும் இந்த திருத்தலத்தில் இறைவன் கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய பயத்தையும் பக்குவத்தையும் பிரமாதமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தை தரிசித்தோம் என்று சொல்லி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்.